வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பிறக்க போற குழந்தைகளுக்கு தினம் ஒரு ஜாதகம் போட்டுட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 31/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்குங்க. அதாவது விசுவாவசு வருடம் தை மாசம் 17ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசியில ஒரு 3 பாதமும், கடக ராசியில ஒரு பாதமும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சந்திராஷ்டமம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மகர ராசி சந்திராஷ்டமமா அமையக்கூடியது. நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கே, கோ, கா, கி இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா இங்க குழந்தைகளுக்கு வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா சதுர்தசி திதி. யோகம் விஸ்கம்ப யோகம். கரணம் கரசை கரணத்துல பிறக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. உச்ச கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் வர்றாரு. பஞ்சபட்சின்னு இருக்கும்போது ஆந்தை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. குபேர புள்ளி ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்க எடுத்த உடனேயுமே தசாபுத்தி குரு தசை தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி தசை ஒரு 19 வருஷமும், புதன் தசை ஒரு 17 வருஷமும். இந்த 3 தசைகள் கொஞ்சம் நல்லா அமைஞ்சிச்சுனாவே குழந்தைகளோட வாழ்க்கையும் சரி, அம்மா அப்பாவோட வாழ்க்கையும் சரி, நல்ல நிலைமையில வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. ஒரு சில லக்னங்கள் இந்த தசாபுத்திக்கெல்லாம் பாதகமா செயல்படும். அது எந்த மாதிரி லக்னங்கள் பாதகமா செயல்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அந்த பாதகமா செய்யக்கூடிய லக்னங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வாரி பார்த்துடலாம். சரி, லக்னங்கள்னு பார்க்கும்போது ரிஷபம், துலாம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், கிட்டத்தட்ட இந்த 5 லக்னங்கள் முழுசா பாதிக்கப்படுறாங்க இந்த 3 தசாபுத்தி காலத்திலையும். சரிங்களா? ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 5 லக்கணங்கள்ல குழந்தைகள் எடுக்காம இருக்கிறதா சிறப்பு. சுபப்பிரசவமா பிறக்காம இருக்கிறது சிறப்பு தான். அப்படி பிறந்தா இல்ல ஆபரேஷன் பண்ணிக்கிது இந்த லக்கணங்கள்ல எடுத்தா தாயும் தந்தைக்கு இடையில சண்டையும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் கொடுக்கும். இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாங்கிற எண்ணம் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்துவாங்க. கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகும். ஊரு விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு, சம்பாத்தியம் பயன்படாத அமைப்பு, இது கடனையும் நோயையும் விபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் கவனமா இருக்கிற வரைக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். மற்ற லக்கணத்துல அமைஞ்சா, மற்ற 7 லக்கணத்துல அமைஞ்சா செல்வ செழிப்போட வாழ வேண்டிய சூழ்நிலையும், பூர்வீகத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையும், கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அனுபவிக்காத சூழ்நிலையும், குழந்தைக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய தன்மையும், குடும்பமும் நல்ல குடும்பம் குழந்தை குட்டியோட வாழக்கூடிய தன்மையையும், தனலாபத்தை கொடுக்கக்கூடிய தொழிலையும் பெருக்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். இது ஆண் குழந்தை பிறந்தா ஒரு பலனையும், பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கும் உண்டான ஒரு பலனையும் கொடுப்பாங்க. அது என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சில நேரத்துல சகோதரனால பயன்பாடு இல்லாத அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கும். சரிங்களா? இவங்க தான் தலை குழந்தையா இருக்காங்க பெண் குழந்தை அப்படின்னு சொன்னா சகோதர தன்மையை அது கொஞ்சம் கெடுக்க பார்க்கும். ஏன்னா கேது பிடியில மாட்டினா அந்த கரு உண்டானாலும் அந்த கருவை அழிக்கக்கூடிய தன்மைக்கு எடுத்துட்டு போகும். ஒரு 12 வயசு வரைக்கும் பிரச்சனை பெருசா இருக்காது. ஆனாலும் இரத்த குறைபாடு பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க. அம்மாவுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை, பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சேர்த்தி கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தை அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபத்தை கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையும், பெண் குழந்தைகள் அதிகாரத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாகவும், ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பும், நல்ல புத்திசாலித்தனத்துல இருக்கக்கூடிய அமைப்பும், படிப்பு ஆனா கொஞ்சம் தடபடக்கூடிய அமைப்புலையும் இழுத்து கொண்டே நிறுத்திடுவாங்க. புத்திசாலித்தனம் இயற்கையிலேயே இருக்கும். ஆனா படிப்பு மட்டும் கொஞ்சம் தடப்படும். அம்மா ரொம்ப நல்லவங்க தான். கொஞ்சம் குழந்தைக்கு டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேர்ந்துரும்.
உணவு, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் தந்தை செஞ்சுகிட்டு இருந்தா இன்னும் லாபத்தையும், துணி, நூல் சம்பந்தப்பட்டதும் லாபத்த குடுக்கக்கூடியது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, மெடிசின் சம்பந்தப்பட்ட லைனுக்குள்ள இருந்தாலும் நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பெண் குழந்தைய பொறுத்தளவுக்கு. இவங்களும் நாளைக்கு நர்சிங் சம்பந்தப்பட்டதும் நல்ல லாபத்தான் பிள்ளையோட நேரத்துக்கு சூப்பரா இருக்குதுங்க. இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கும் இந்த டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் குடுக்குங்க. இவங்களும் நூல், துணி சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு இன்னும் லாபம். பேராசைக்கு சொந்தக்காரனா இருப்பான். அழகுக்கு சொந்தக்காரனா இருப்பான் பிறக்கிற குழந்தை. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்கார குழந்தையாவும் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இவனும் படிக்கவே மாட்டான். சொல்லி சொல்லி படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைய கொண்டு போய் நிறுத்தும். நாளைக்கு இவன் மனைவி வந்ததுக்கப்புறம் நல்ல யோகத்த குடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. விருப்பப்பட்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை இது கொஞ்சம் ஏற்படுத்தும். தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்புல இருக்கலாங்க. தந்தை அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபமும், அம்மாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும், தந்தைக்கு விபத்து சம்பந்தப்பட்டது வரக்கூடிய அமைப்பு இப்பயே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். இந்த ஜாதக ரீதியா கோச்சாரத்துப்படி ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வேணும். சுப பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசா தொழில் தொடங்குறாங்க தந்தைய பொறுத்தளவுக்கு அப்படின்னு சொன்னா, தனலாபத்த குடுக்கக்கூடிய அமைப்ப நல்லாவே குடுக்குதுங்க. இல்ல புதுசா ஒரு பக்கத்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாலும், அதுவும் லாபத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், இல்ல பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு குடுக்கறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா, வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல 1 வருஷ கால யோகம் இருக்கு. அந்த யோகத்துல நீங்க துல்லியமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த ஜாதக ரீதியா உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, தாராளமா கீழ இருக்க நம்பருக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கங்க.